கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். நம்ம மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139, Psalm 139, கீர்த்தனைகள் 139. நம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 139, Psalm 139, கீர்த்தனைகள் 139, 139. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் வாசிக்கணும். You have searched me, Lord, and you know me. ನಾನು ಕೂತುಕೊಳ್ಳುವುದು ಹೇಳುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತದೆ, ದೂರದಿಂದಲೇ ನನ್ನ ಆಲೋಚನೆಯನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುತ್ತಿ. You discern my going out and my lying down. You are familiar with all my ways. ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ನಾಲಿಗೆಯ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನೀನು ಅರಿಯದೆ ಇರುವುದು ಒಂದೂ ಇಲ್ಲ. You hem me in behind and before, and you lay your hand upon me. ಇಂಥ ಜ್ಞಾನವು ನನಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ, ಅದು ಉನ್ನತವಾದುದು, ನಿನಗೆ ನೆನಪುವುದಿಲ್ಲ. Where can I go from your spirit? Where can I flee from your presence? ಮೇಲಣ ಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋದರೆ ಅಲ್ಲಿಯೂ ನೀನಿರುತ್ತಿ, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡೆಂದರೆ ಅಲ್ಲಿ ನೀನಿರುತ್ತಿ. If I rise on the wings of the dawn, if I settle on the far side of the sea, ಅಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಕೈ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿತು, ನನ್ನ ಬಲಗೈ ನನ್ನ ಹಿಂದೆ. if I say, surely the darkness will hide me, and the light become night around me. ನಿನಗೆ ಕತ್ತಲೆಯು ಕತ್ತಲೆಯಲ್ಲ, ഇരുಳು ಹಗಲಾಗಿಯೇ ಇರುತ್ತದೆ, ಕತ್ತಲೆ ಬೆಳಕನ್ನು. For you create my inmost being. ನೀನು ನನ್ನನ್ನು ಅರ್ಥವಾಗಿಯೂ ವಿಚಿತ್ರವಾಗಿಯೂ ರಚಿಸಿದ್ದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು ಎಂದು ನನ್ನ ಹೃದಯವು ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿ. நான் இன்னொரு முறை வசனம் 13 வாசிக்கிறேன். For you created my inmost being, you knit me together in my mother's womb. வசனம் 14 நீங்க வாசிக்கலாம். My frame was not hidden from you when I was made in the secret place, when I was woven together in the depths of the earth. How precious to me are your thoughts, God. How vast is the sum of them. If only you, God, would slay the wicked away from me, you who are bloodthirsty. Do I not hate those who hate you, Lord, and abhor those who are in the rebellion against you? Search me, God, and you know my heart. Test me and know my anxious thoughts. கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். See if there is any offensive way in me, and lead me in the way everlasting. சபையார் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஸோ இந்த நேரத்தில் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சாம் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த தருணத்தை கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டரோட ஃபேமிலிக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ கர்த்தர் தாமே என்னை மறைத்து இந்த வசனங்களை உங்களிடம் பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ சங்கீதம் 139 இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த சாம் நான் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய விஷயத்த நான் சொல்ல போனேன்னா இது எப்படி இந்த மாதிரியெல்லாமா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பைபிளை ரொம்ப ஆராய்ஞ்சு படிக்க மாட்டேன்னா ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஹோல் பைபிள் எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் நான் இந்த வசனத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது.
இப்படியெல்லாம் வந்து இப்போது இந்த வசனம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தாவீதோட இடத்துல நம்ம இருந்து எப்படி கடவுள் அவர் ப்ரேஸ் பண்ணுறாரு, கடவுள் நமக்காக என்ன பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்த ஒரு சங்கீதம். ஸோ இந்த 24 வசனம், இந்த 139 சங்கீதத்தில் இந்த 24 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுடைய மகத்துவத்தையும் அவருடைய ஞானத்தையும் அறிவையும் அவருடைய கிரியை பற்றி சொல்லுது. இந்த சாமை வந்து ஒரு 3 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ வசனம் 1லேருந்து 6 வரைக்கும் தேவன் வந்து என்னவா இருக்காரு. ஸோ இது ஃப்ரம் verse 1 to 6 தேவன் வந்து ஒரு சர்வஞானி. சர்வஞானினா, சர்வஞானி உங்களுக்கு கன்னடாலையும் சர்வஞானி தான் சொல்லுவாங்க. காட் நோஸ் எவ்ரி திங். ஸோ இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது, ஓம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஃப்ரம் 7 to 12, 7வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் தேவன் வந்து சர்வ வியாபி. கன்னடாலேயே நம்ம பார்க்க போனோம்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, சர்வ வியாபின்னு தான் சொல்லியிருக்கு. அதோட இங்கிலீஷ் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஓமி பிரசன்ட். கடைசி பாகத்தை ஃப்ரம் verse 13 to 24 வந்து தேவன் வந்து சர்வ வல்லவர், ஓம்னி போட்டன்ட், ஆல் பவர்ஃபுல் அண்ட் ஆல் மைட்டி அப்படின்னு கூறப்படுகிறது. ஸோ சர்வ ஞானினா என்ன? சர்வ ஞானினா கடவுள் வந்து சர்வத்தையும் அவருக்கு, உங்களுக்கே தெரியும், கடவுள் வந்து இந்த உலகத்தையே படைக்கும் போது அவருக்கு எல்லாம் ஞானம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லா விஷயத்தையும் தெரியும். ஸோ அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, சர்வ வல்லமை உடையவர், எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த சர்வ ஞானிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். கன்னடாலேயே சொல்ல பார்த்தா அது வந்து சர்வ ஞானம், எல்லா வல்லவனும், ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். ஸோ நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம இப்போ தியானிச்சு பார்ப்போம். வசனம் 1 கர்த்தாவே, நீர் என்னை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர். கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா? நம்மளை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார். God who knows you. உங்களை வந்து எப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு மனுஷன், நம்ம மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் தான். இப்போ நான் ஒரு பாஸ்டர் இங்கே உட்காந்துருக்காரு, பாஸ்டர் என்ன நினைக்கிறேன்னு நமக்கு தெரியாது. பாஸ்டர் வெளித்தோட்டத்தை நான் பார்க்குறேன், அவர் உள்ள என்ன நினைக்கிறேன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் காட் வந்து இஸ் an extraordinary person. ஸோ இப்போ நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்னா நம்ம உள்ள என்ன நினைக்கிறோங்க கூட அவருக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, காட் நோஸ் யூ, காட் நோஸ் எவ்ரிதிங் ஆஃப் யூ. உங்களுடைய எல்லா விஷயத்தையும், நீங்கள் உள்ள என்ன நினைக்கிறீங்க, உங்கள் அந்தகார விஷயமா சரி, உங்கள் வெளிப்புற விஷயமா சரி, எல்லாமே அவருக்கு தெரியும். வருஷம் 2வது வசனம் வாசிக்கிறீங்க. என் உட்கார்ந்தரையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அவர் எப்படியா, நம்ம உட்கார்ந்துருந்தாலும் அவர் நமக்கு அறிஞ்சிருக்காரு, நம்ம நின்னாலும் அறிஞ்சிருக்காங்க, நம்ம படுத்திருந்தாலும் தூங்கினாலும் நம்ம எந்த சூழலை இருக்கோன்னு அவருக்கு தெரியும். ஸோ என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எல்லா ஒரு விஷயமும் டீட்டெயில்டாக ஹி நோசஸ். ஸோ வசனம் 3, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். எப்படியா, நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம சூழ்ந்திருக்காங்களாம். இது சூழ்ந்திருக்கிறதுனா என்ன சொல்லுங்க? நம்ம நடக்கிறோம், நமக்கு பலவீனம் இருக்குது. நம்ம படுத்திருக்கும் போது நமக்கு பலவீனம் இருக்குது. அந்த பலவீன நேரத்தில் வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவி வந்து நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கான். ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நம்ம எந்த நிலைமை உடல் பலவீனத்தில் இருக்கோங்கிறது வந்து எல்லாமே கடவுள் அறிஞ்சு நம்மளை சூழ்ந்து நமக்கு வந்து ஒரு ஆற்றலை அவர் தருகிறார். வசனம் 5வது வசனம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அப்படின்னா என்ன? முன்னாடி பின்னாடி. இப்போ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம், சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியே போகிறோம், நம்ம வெளியே போகும்போது எந்த ஒரு அப்டக்கிள்ஸ் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகட்டும், சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டாக நடக்கும். நம்ம அதுக்கு ஒரு 2 செகண்ட் நம்ம முன்னாடி போயிருந்தால் நமக்கு அந்த ஆபத்து வந்து நமக்கு வந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரா, முன்னாடி பின்னாடி அவர் ஷீல்டு மாதிரி நின்று, என் புள்ள நம்ம போதுப்பா, நம்ம வந்து எப்படி எனக்கு சொல்ல தெரியலை, பட் ஹீ காட்ஸ் நம்ம முன்னாடியும் பின்னாடியும், நம்ம சைடில் ரைட் சைடு லெஃப்ட் எல்லாத்துலேயும் அவர் இருக்கார்.
ஸோ வசனம் 6வது வசனம், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறாரு, இந்த வசனமெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு தாவீது இடத்துல இருந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அவர் அந்த இடத்துல நின்றுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த விஷயம் வந்து எனக்கு என் அறிவுக்கு எட்டாது அப்பா, எனக்கு நான் மனுஷங்களும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க, பட் நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காடை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வசனம் 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஸோ நான் இந்த வசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து செகண்ட் பார்ட், அதாவது நான் செகண்ட் பார்ட்டில் சொன்னல கடவுள் வந்து என்னவா இருக்கார், இஸ் அ சர்வ வியாபினா காட் இஸ் எவ்ரிவேர். கடவுள் நம்ம எந்த தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு அர்த்தத்துக்கான இது. ஸோ வசனம் 7வது வசனம் என்னோட வாசிங்க வசன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். என்ன சொல்கிறேன், உங்கள் ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஆவி, அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட க்ளோரி, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். அந்த ப்ரெசன்ஸை விட்டு நம்ம ஓட முடியும். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே, நீங்கள் ஒரு 10 ரூமுக்குள்ளே போய் ஒரு 10 ரூமுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்துருந்தாலும் கடவுள் நம்மளை பார்க்குறாரு. ஸோ நம்ம எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பான காரியம் பண்ணுறீங்க, ஒரு தப்பான காரியம் யோசிக்கிறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்னொரு தாட் சொல்லும், ஐயோ நம்ம வந்து கடவுளுக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம், ஆனால் வந்து நான் எப்படி கடவுளை ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து ஓடினாலும் அங்கேயும் உங்களை வந்து தேடி என் மகன் எங்கே, எங்கள் மகள் எங்கே அப்படின்னு வந்து தேடுகிற கர்த்தராக இருக்கார். எனக்கு யாரோ ஒருத்தவங்க வாசிங்க எரேமியா 23:23, ஜெரேமியா 23:23. தமிழில் வாசா நலமாக இருக்கும், இங்கிலீஷில் வாசாலும் நலமாக இருக்கும். கட்டுதான் தமிழில் ஒருத்தவங்க வாசிங்க. இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எப்போ நான் என்ன பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டுமா கடவுள், நான் தூரமாக இருந்தாலும் கடவுள். இதை யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எல்லாம் பண்ணும்போது கடவுள் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கூட இருக்காரு அப்படின்னு கடவுள் நம்ம பக்கத்தில் இருந்தார், நம்ம பார்த்துட்ருக்காரு. பட் கடவுள் நம்ம கடவுள் எங்கே இருக்கார், கடவுள் நம்ம கூட இருக்கார். பட் ஹீ இஸ் தேர் இன் த ஹெவன், பரலோகத்தில் இருக்கார். இங்கேயும் பரலோகத்துக்கு சரியான தூரம் இருக்கும், பக்கத்தில் இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பரலோகத்திலேருந்து நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, தூரத்தில் இருந்தும் நம்ம பார்க்குறாருன்னா கிட்டத்துலேயும் பார்க்குற அவர் வல்லவர். ஆமென். ஸோ வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் வானத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் உங்களுக்கு யோனாவோட கதை தெரியும். கர்த்தர் சொன்னதை மீறி அவன் ஓடணும்னு நினச்சான், ஆனால் முடியலை. என்னென்னமோ சர்க்கஸ் பண்ணி ஒரு ஷிப்புக்கு கடியில் போய் படுத்து ஒளிஞ்சிருந்தாலும் கடைசியில் வந்து கடவுள் அந்த ஷிப்பவே ஒரு வழியாக்கி யோனாவோட பர்பஸ் என்னவோ அதை அவர் செய்ய வச்சார். ஸோ நம்ம கர்த்தர் அவர் வல்லமையான கர்த்தர், நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களுக்கு குறித்து வச்சுருக்க பர்பஸை வந்து அவர் நிறைவேற்ற வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். ஸோ வசனம் 9வது வசனம், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும். 10வது வசனம் சேர்த்து வச்சிருங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஸோ இந்த ஒரு வசனம் இப்போ வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, நீ எங்கே வேணால் போப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்கள் கரை எங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ வசனம் 11-12 வாசிங்க.
இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. என்ன சொல்கிறாங்க இந்த 11 வருஷத்தில்? நீங்கள் என் வாழ்க்கை இருள் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்துலையா இருக்கட்டும் சரி, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்தாலுமே, இல்லை நீங்கள் நினச்சிக்கல ஒரு என் லைஃப் வந்து ஒரு டார்க்னஸில் இருக்குது, என் வாழ்க்கை வந்து வராந்திரத்தில் இருக்கிற ஒரு வில்டர்னஸில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் அதில் சங்கீதக்காரன் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட கிருபை உங்களோட வெளிச்சம் எனக்கு இருக்குது. நான் எந்த ஒரு டார்க்னஸ் சுச்சுவேஷனில் அந்த டார்க்னஸை வந்து எனக்கு டார்க்னஸாகவே கிடையாது, டார்க்னஸே நீங்கள் எனக்கு வெளிச்சமாக தரீங்க அப்படின்னு சொல்லி வசனம் 11-12 சொல்லுது. ஸோ நம்ம இப்போ தேர்ட் பார்ட் வசனம் 13 24 வந்து அதோட தலைப்பு சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னால் சர்வ சக்தனு அப்படின்னு சொல்லி கன்னடாவில் சொல்லுது. 13வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். பட் இந்த வசனம் வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப படிக்கும் போது ரொம்ப ஒரு நல்லா ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த வசனம் இப்படி சொல்ல, யூ கிரியேட்டட் இன் மை இன்மோஸ்ட் பீயிங், யூ நிட் மீ டுகெதர் வென் இன் மை மதர்ஸ் வூம். அப்படின்னா நீங்கள் வந்து நான் தாயின் கருவில உருவாகும் முன்னே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, ஓகே. பட் இதில் ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோடய கரு உண்டாகும் போது நீங்கள் என்னையும் என் தாயோட இதையும் நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்க நிட்னா தைச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த ஒரு கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ verse 14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் சர்வ வல்லர், நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு பண்ணியிருக்கீங்க, யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், நீங்கள் என்னை வந்து பயங்கரமாக நீங்கள் படைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுளை ப்ரைஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் தேங்கிங் காட். ஸோ வில் கோ டு verse 16, வசனம் 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய அவயங்களெல்லாம் நீங்கள் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அது என்னென்ன டைமில் உண்டாக்குன்னு நீங்கள் சொல்லி அவர் புக்கில் வந்து எழுதியிருக்காரு. என் மகன் வந்து இந்த 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 நாளில் வந்து இவனுக்கு ஒரு காது வரும், காது உருவாகும், கை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி அது he is praising God. So we'll go to verse 19. தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இவ்வளோ நேரம் வந்து சங்கீதக்காரர் கடவுளை இவ்வளோ ப்ரைஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுத்து 19 வசனம் வாசிக்கும் போது கான்டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறுது. தேவனே எல்லாம் இவ்வளோ இது பண்ணிவிட்டு ஏன் இந்த துன்மார்க்கரை விட்டு நீங்கள் என்னை இது பண்ணுங்கள், ரத்த பிரியரை என்னை விட்டு தூரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா வசனம் 17 வாசிங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். வசனம் 18, அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். ஓகே, சாரி, வசனம் 19 இன்னொரு தடவை வாசிங்க. சாரி. தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள்.
இதுக்கான கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு நான் இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யுத்தங்கள் நடக்குது. கடவுளுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணமாக வந்து தாவீதுக்காரர் இந்த வசனம் 19 வசனம், நீங்கள் அந்த துன்மார்களை என்னை தூரமாக வச்சுருங்கப்பா, இந்த ரத்தப்பிரியை விட்டு என்னை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனம் 20வது வசனம், அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். நான் சொன்னேன்ல, அவர் வந்து அவரோட தாவீதுக்காரனுக்கே பிடிக்கல. கடவுளோட நாமத்தை வந்து நீங்கள் தூஷிக்கும் ஒரு அந்நிய தேசக்காரங்க கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும் போது அவருக்கு பிடிக்கல. அவர் கடவுள்கிட்டே ஒரு பெட்டிஷன் வைக்கிறார், இவங்களெல்லாம் அழிச்சு போட்டுருங்க, இவங்க வேண்டாம், இல்லை இவங்களை என்னை விட்டு தூரமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனம், கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களுக்கு நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு சாரி, எனக்காக வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. அவர் கேட்குறாரு, நான் எப்படி உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கள வந்து நான் ஒரு ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இந்த நீங்கள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் கடவுள் ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரிவெஞ்செல்லாம் எடுக்க கடவுள் சொல்லவே இல்லை. பட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ நியூ டெஸ்டமெண்ட். கடவுளே சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்ம நினச்சி பார்த்தோன்னா கடவுள் அதான் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கட்டுமான்னு வந்து டேவிட் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, நான் எப்படி நான் இருக்கட்டும், உங்களை வந்து இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குமுறல், நீங்கள் கடவுள் உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 22வது வசனம், முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்கள் எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களாம் வந்து நான் எளிமையாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் எதையும் வந்து நான் வந்து அவங்களுக்கு நீங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு பிடிக்கல, நான் வந்து அவங்கள இனிமையாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 வசனம் 23rd, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து மறுபடியும் டேவிட் வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறிட்டார். சரி ஏசப்பா, நீங்கள் எனக்கு இவ்வளோவெல்லாம் இருந்தீங்க, நீங்கள் ஒரு சர்வ வல்லவராக இருந்தீங்க, நீங்கள் ஒரு சர்வ வியாபியாக இருந்தீங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். கடைசியில் டேவிட் ஹிம்செல்ஃப் சப்மிட்டட் டு காட். கடவுளே, நான் நீங்கள் என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோ, ஐ சரண்டர் கம்ப்ளீட்லி டு யூ. அவர் வந்து கடைசியில் அப்புறம் சொல்கிறார், என் இருதயத்தை நான் உங்களுக்கு தரேன். திரும்ப 23வது வசனம் வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கடவுள்கிட்ட அவரோட இருதயத்தை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும், மனுஷங்களுக்கும் கடவுளுக்கு இருக்க வித்தியாசம். நம்ம மனுஷனாக இருந்து நம்ம பேசுகிறது வேறு, கடவுள் நம்ம கூட இருந்து பேசுகிறது வேறு. கடவுள் நம்ம கூட இருக்கும் போது நம்ம வந்து ஜீவனை மட்டும்தான் பேசணும். வி ஹாவ் டு ஸ்பீக் ஒன்லி த லைஃப், வி ஹாவ் டு ஸ்பீக் த்ரூ ஸ்பிரிட், வி ஹாவ் டு ஸ்பீக் ஒன்லி த லைஃப். நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வந்து தேவையில்லாத வார்த்தை வரவே கூடாது. ஆமென். ஸோ கடைசியில் சொல்லிவிட்டு அப்புறமேல லாஸ்ட் ஃபைனல் verse 24, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஸோ கடைசியில் சங்கீதக்காரர் இப்படி சொல்லுது, தேவனே
வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஸோ இந்த வசனம் வாசிக்க அப்புறமா நமக்குள்ளே நீங்கள் நம்ம இந்த வசனத்தை நீங்கள் ஒரு கொஸ்டினாக கேளுங்க. கடவுளே, இல்லைன்னா நீங்கள் வந்து டேவிடோட பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏசப்பா, எனக்குள்ளே வேதனை உண்டாக்கிற வழி என்னிடத்துல இருக்கா அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான். வி டென் டு ஃபால். ஸோ நமக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கடைசி ஒரு இதான், கடவுள்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம இருதயத்தை கடவுளுக்கு கொடுத்து வேதனை உண்டாக்கிற வழி என் இடத்துல இருந்தால் என்னை அதை எடுத்துருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நித்திய வழியில் வந்து என்னை நடத்தும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு முடிச்சிடணும். ஸோ கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.